Okay. Okay, let's start. Addressing nutrition along with hunger, funding and policy push vital. இது நம்ம GS2 அண்ட் GS3 பேப்பரில் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹங்கர் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம GS1 இந்தியன் சொசைட்டியிலிருந்து அண்ட் GS2வில் இருக்கிற கவர்னன்ஸ் அண்ட் பாவர்ட்டி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், GS3யில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் பிடிஎஸ் என்விரான்மெண்ட், இது மாதிரி நிறைய இடங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, எப்பவுமே ஒரு டாப்பிக்கை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நிறைய இடங்களில் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம நோட்ஸ் மேக் பண்ணணும். ஏன்னா எல்லா கொஷின்ஸுக்குமே நம்ம ஃபிக்ஸட் எக்ஸாம்பிள் வச்சுக்க முடியாது. பட் ஒரு ஒரு கம்யூனிட்டிவாக ஒரு எக்ஸாம்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய ஹெட்டிங்ஸுக்கு நம்ம எக்ஸாம்ஸில் கோட் பண்ண முடியும். அது நமக்கு நல்ல ஒரு ரிச் குவாலிட்டி ஆஃப் ஆன்சரிங் கொடுக்கும். நம்ம நிறைய கண்டென்ட்டை ஓவர்லோட் பண்ண அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் நிறைய டிஸ்கஷனில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ நியூட்ரிஷன்ஸ் அலாங் வித் ஹங்கர். இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க, அது நமக்கு நல்லா தெரியும். இந்த 800 கோடி பேரில் எவ்வளோ பேர் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இஸ் பிக்கெஸ்ட் கொஷின் மார்க். ஏன்னா இப்போது இந்த உலகத்தில் கூடிய 800 கோடி பேரில் எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு உணவுகள் இங்கே போதுமானதாக இருக்குது. அப்படி இருந்தும் கூட ஒரு நாளைக்கு 27,000 பேர் இந்த ஹங்கர்னால இறந்து போகிறாங்க. இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி உலகத்தில் கூடிய 140 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு உணவு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி கூட நிறைய சீரியஸ் ஹங்கரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்காங்க. இங்கே இந்தியாவில் 7,000 பீப்புளுக்கு மேலே ஹங்கர்னால டெய்லி இறந்து போயிட்டுருக்காங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் மால் நியூட்ரிஷன்ஸாக இருக்காங்க. நிறைய உமன்ஸ் அனிமியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான அட்மினிஸ்ட்ரேஷனை காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மூலமாக என்ன பண்ண முடியும்னா, நம்ம மெயின்ஸில் வரக்கூடிய பாவர்ட்டி, ஹங்கர், மால் நியூட்ரிஷன்ஸ், உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சில்ட்ரன் எம்பவர்மெண்ட் அண்ட் சொசைட்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஹங்கர்னு டாப்பிக்கை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், இன்க்ளூடிங் எத்திக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்க, அந்த லைன் பாருங்கள். டுடே இஸ் அ நேஷன் ஃபேஸஸ் ஹிடன் ஹங்கர் where stable heavy diets provide their sufficient energy but lack critical micronutrients necessary for healthy development. ஹிடன் ஹங்கர்னா என்னென்னா, இப்போ இந்தியாவில் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய பேர்த்துக்கு போதுமானதாக இருக்குது, நிறைய பேர் அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆக்சுவலி நம்ம ஏன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, நமக்கு எனர்ஜி வேணும். நமக்கு எனர்ஜி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இயங்க முடியும். இது ஒரு பேசிக்கான ஒரு சயின்ஸ் கான்செப்ட். இப்போ இப்போ எனக்கு எனர்ஜி, பாடியில் எனர்ஜி லோவாகிடுச்சு அப்படின்னா ஒன்று என்ன பண்ணும், ஹைப்போதாலமஸ் நிறைய பசி இண்டிகேட் பண்ணும். அப்படி பசி இண்டிகேட் பண்ணும்போது என்ன பண்ணும், நான் ஏதாவது ஒரு ஃபுட்டை போய் சாப்பிடுவேன். ஆக்சுவலி அது ஏன் நடக்குதுன்னா, என்னுடைய பாடியில் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது பாடியில் எனர்ஜி என்ன பண்ணணும், நம்ம டாப்அப் பண்ணணும். அப்படி டாப்அப் பண்ணணும்னா அது எது வழியாக மட்டும் நம்ம கெயின் பண்ண முடியும், ஃபுட்டில் மட்டும் தான் கெயின் பண்ண முடியும். அந்த ஃபுட்டை நான் எனர்ஜி ட்ராப் ஆகும்போது என்ன பண்ணுறேன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னுடைய ஒரு இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் தான் இந்த ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அண்ட் கிரலின் அப்படிங்கிற ஹார்மோன். இது ரெண்டுமே வேலை செய்யறதுனால தான் நமக்கு பசியை தூண்டுது. அதனால் நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும், நமக்கு மறுபடியும் எனர்ஜி ரீசார்ஜ் ஆகும். நம்ம அகைன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம இன்வால்வ் ஆக ஆரம்பிப்போம், ஆக்டிவாக. இதான் நடக்கும். பட் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மைக்ரோநியூட்ரிஷன், இது எல்லாமே இருக்கிற உணவு தான் சரிவிகித உணவு, இந்த பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். இது இது இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபுட்லேருந்து மட்டும்தான் ரொம்ப ப்ரைமரியாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டுலேயே லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணும், நம்முடைய பாடியை எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி பாடியாக கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்லா கார்போஹைட்ரேட் இருக்குது, பட் அதில் லேக் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும், என்னுடைய ஃபேட் அதிகப்படுத்தும். பட் இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணாது, என்னுடைய ஹார்ட் மசில்ஸையும் என்னுடைய பாடி மசில்ஸையும் க்ரோ பண்ண வைக்காது. இது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்லேயும் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ்டான டயட்ஸ் தான் ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த்தியான பர்சனாக மாற்றுது. ஸோ நம்ம 3 வேளை சாப்பிட்றோன்னு பேரில் நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும் நம்மளுடைய லைஃப் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் அந்த தேவையான நியூட்ரிஷன்ஸ் தேவையான ஏஜில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு வெறுமனே ஒரு ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிறது, பட் ஃபுட்டில் தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கிறது, அதனால் வரக்கூடிய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது பார்த்தீங்களா, ஈவன் அவங்க 3 வேளை சாப்பிட்டாலும் அதுதான் ஹிடன் ஹங்கர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் ஃப்ரம் ஃபுட் செக்யூரிட்டி டு த
Nutritional security is no longer choice but the biological imperative to improve the productivity and health of India's future human capital. எந்த ஒரு கண்ட்ரிக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அந்த ஹியூமனுடைய கேபிட்டல்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ஒரு கண்ட்ரியோடைய மோஸ்ட் ரிச்சஸ்ட் ரிசோர்ஸஸ். ஏன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரி ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணுமா, டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ண முடியும். இந்தியா உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஹேஸ் வெரி ரிச் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் என்னன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் பாப்புலேஷன், டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் தான் ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஸோ எந்த கண்ட்ரியில் ரொம்ப ரிச் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்கோமோ அந்த கண்ட்ரி என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனை வச்சுட்டு அந்த கண்ட்ரியை க்ரோ பண்ண முடியும். இந்தியாவில் 40+ crores ஆஃப் பீப்புள் ரொம்ப யங் ஏஜில் இருக்காங்க. இந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய இந்த யூத் ஃபெல்லோஸை நம்ம ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக இந்தியாவுடைய அந்த க்ரோத்தை நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் 2047 விக்ஷித் பாரத் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருக்கோம். அதாவது வளர்ந்த பாரதம், டெவலப்டு நேஷன். இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த யங் யூத் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். பட் அந்த யூத் ப்ரொடக்டிவாக இல்லை, அவங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு சரியாக பார்வை தெரியல, சரியாக அவங்களால ஒரு 6 hours ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒர்க் பண்ண முடியல, நிறைய டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப சஃபர் ஆகக்கூடிய பீப்புளாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஃபுட் இன்சஃபிஷியன்சி அண்ட் நியூட்ரிஷன் இன்சஃபிஷியன்சி. அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி இவ்வளோ யூத் வச்சுட்டும் இந்த மாதிரி ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்கு அவங்கள புஷ் பண்ணலைன்னா இந்த கண்ட்ரியோடைய இந்த யூத் பாப்புலேஷன் நம்மளுடைய கண்ட்ரியோடைய ஒரு டிசாஸ்டராக மாறிடுவாங்க. அதுதான் டெமோக்ராஃபிக் டிசாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ யங்கஸ்ட் பாப்புலேஷனுக்கு நமக்கு போதுமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா இந்த யங்கஸ்ட் பாப்புலேஷன் அந்த கண்ட்ரியோடைய மோஸ்ட் பேக்வேர்டான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாயிடுவாங்க. ஏன்னா யூத்துக்கு ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிடும். எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் யூத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். யூத் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோடைய க்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகும். இப்படி ஸ்லோவாக என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரியோடைய என்டையர் அச்சீவ்மெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இது நடக்கும். அப்போது இது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசனாக இருக்கிறது அந்த கண்ட்ரியோடைய யூத்தை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும். அந்த கண்ட்ரியோட யூத்தை நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னா அந்த கண்ட்ரியோட யூத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா அவங்கள ரிசீவ் பண்ணக்கூடிய அவங்க எடுக்கக்கூடிய அந்த டே டு டே ஃபுட்டை நம்ம ரொம்ப ரிச் நியூட்ரிஷனோட ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக அதை கன்வே பண்ணால் மட்டும்தான் அந்த யூத் என்ன பண்ண முடியும், அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு அவங்க லைஃப்லையும் அவங்க எக்கனாமிலையும் ப்ரொடக்டிவாக ரன் பண்ணி அந்த கண்ட்ரியை க்ரோ பண்ணுறக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களே ஸ்டாண்டர்டாக கொண்டு வரக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்தியாவில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, பட் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் போதுமான நியூட்ரிஷன் இல்லை. அதுக்கு என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் ரீசனாக இருக்குது, அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம சரி பண்ண முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதில் கூடிய சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயங்கள். ஓகே, while the Green Revolution successfully decoupled India from the threat of mass starvation, it inadvertently prioritized the caloric quantity over the nutritional quantity. நம்ம கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக இந்தியாவை என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஃபுட் இம்போர்ட் கண்ட்ரியாக, ஒரு ஃபுட் டிபெண்ட் கண்ட்ரியாக இருந்த ஒரு நேஷனை நம்ம ஃபுட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியாக மாற்றணும். இது மூலமாக என்ன பண்ண முடிஞ்சது, ஒரு மேசிவான ஸ்டார்வேஷனை நம்ம ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. பட் இந்த ஒரு விஷயம் என்னவா இப்போ இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக இந்தியாவை ஒரு ஃபுட் சஃபிஷியன்ட் கண்ட்ரியாக மாற்றினதோடு மட்டும் இல்லாமல் கலோரி பேஸ்டு ஃபுட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னாங்க நியூட்ரிஷன் பேஸ்டு ப்ரொடக்டிவிட்டி நம்ம லாஸ் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி நம்ம இன்டென்ஷனலாக பண்ணது கிடையாது, இது நம்ம ஆக்சிடென்டலாக பண்ண விஷயங்கள் தான் ரீசன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஓகே, நிறைய குழந்தைகள் மால் நியூட்ரிஷனாக இருக்கிறதும், நிறைய ஓல்டேஜ் பீப்புள் டிசீஸாக சஃபர் ஆகிறதும், நிறைய ஒபேசிட்டி பீப்புள் இருக்கிறதும், நிறைய ஹார்ட் டிசீஸ் பீப்புள், நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட், இதெல்லாமே இதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் சோர்ஸ். ஸோ வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி? இப்போ இந்தியாவுடைய நியூட்ரிஷன் செக்யூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா இதான் ஸ்டேட்டஸ்: அண்டர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஹங்கர். 12% of India's population remains undernourished is a significant reduction from the past
பட் ஸ்டில் லார்ஜ். இன்னும் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்படுறாங்க. உலகத்தில் இப்படி நிறைய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள்ல இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பட் இந்தியா 140 ப்ளஸ் கண்ட்ரீஸ்க்கு ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருக்காங்க. இங்கே எல்லாருக்கும் ஃபுட் சஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியாவில் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் இங்கே இருக்கிற நிறைய குழந்தைகள் அண்டர் நியூட்ரிஷனாக இருக்காங்கன்னா என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, இந்தியா ரேங்க்ஸ் லோ ஆன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், த சீரியஸ் லெவல் ஹங்கர். சீரியஸ், எக்ஸ்ட்ரீம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹங்கர் என்னென்னா சீரியஸ் ஹங்கர். சீரியஸ் ஹங்கர்னா என்னென்னா இந்தியா எப்போ வேணாலும் ஃபுட் செக்யூரிட்டியை லாஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்லையும், அந்த ஃபுட் செக்யூரிட்டி லாஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் நிறைய பேர் ஸ்டார்விங்னால இறந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் இந்தியா ரொம்ப தூரம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இந்தியா ஃபேஸ் கரண்ட்லி சீரியஸ் ஹங்கர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் மூலமாக. அப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளுடைய கண்ட்ரி என்ன பண்ண முடியும், முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி சேஃப் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அந்த கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபேஸில் போகாமல் பாதுகாத்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரேங்க்லாம் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க, அந்த கண்ட்ரி எக்ஸ்ட்ரீம் ஃபேஸில் போகாமல் இருக்கிறக்காக. ஸோ இது நம்ம மெயின் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சொசைட்டியில் இந்தியா ஏன் இன்னும் ஸ்டில் க்ரோ ஆகலை அப்படின்னா அதுக்கான என்ன இந்தியாவுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான இந்தியாவுடைய பீப்புள் ஹெல்த்தியாக இல்லை. பிகாஸ் இந்தியா ஸ்டில் ஃபேஸிங் சீரியஸ் ஹங்கர் லெவல். இது ஒரு இந்தியன் சொசைட்டி ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். இந்தியா GS2ல கவர்னன்ஸ் இஷ்யூவில் என்ன பண்ண முடியும், இது நம்ம எழுத முடியும். இந்தியாஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பிகாஸ் இந்தியாவில் இருக்கிற நிறைய பீப்புள் இன்னும் பாவர்ட்டியில் ஹங்கர்னால பாதிக்கப்படுறாங்க. இன்னும் நிறைய பீப்புளுக்கு இந்த ஃபுட்டு போய் சேரலை. ஏன்னா பிகாஸ் இந்தியாஸ் ஃபேஸிங் சீரியஸ் லெவல் ஆஃப் ஹங்கர். இன்னும் GS2ல யூஸ் பண்ணலாம். GS3ல என்ன பண்ண முடியும், என்வரான்மெண்ட்லேயும் அண்டு இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ஸ்டாக்ஸ்லேயும் அண்டு நிறைய இந்த எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி ஏரியாவில் என்ன பண்ண முடியும், இது யூஸ் பண்ண முடியும். எத்திக்ஸ்லையும் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில் 12% சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, மால் நியூட்ரிஷனாக இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு எத்திக்கல் கன்சர்ன் தான். ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பேப்பரில் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்படி தான் அப்போ தான் மெயின் சேலஞ்சிங் வரும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸ் லேக்கிங் எங்கே இருக்குன்னா சைல்ட் மால் நியூட்ரிஷன்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த ரீசன் எஸ்டிமேட் ஸ்டன்னிங் அண்ட் வேஸ்டிங். ஸ்டன்னிங்னா என்னென்னா ஹைட் ஃபார் ஏஜ் இல்லாமல் இருக்குது. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 20 வயசு ஆகுது இல்லை 25 வயசு ஆகுதுன்னா அந்த 25 வயசில் அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இமேஜின் இருக்கு இல்லையா, ஆனால் அவர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார். இதுதான் ஸ்டன்னிங் சொல்லுவோம். வேஸ்டிங்னா த லோ வெயிட் ஃபார் தி ஹைட். ஒரு இவ்வளோ ஹைட் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும். பொதுவாக சராசரி எப்படி நம்ம சொல்ல முடியும்னா நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதில் ஒரு 100 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்மளுடைய வெயிட்டாக இருக்கும். இது நம்மளுடைய ஆவரேஜ் வெயிட். இந்த ஆவரேஜ் வெயிட்டுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களாம் வேஸ்டட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்டன்னிங் சில்ட்ரன்ஸ். பொதுவாக வேஸ்டட் சில்ட்ரன்ஸ் ஸ்டன்னிங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னாலே அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் ஃப்யூச்சரில் சஃபர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வெரி வெரி க்ரூஷியல். அந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸும் ப்ராப்பர் ஃபுட்டும் நம்ம கொடுக்கலனா அந்த டைமில் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஆயிரக்கணக்கான நியூரான்ஸ் பில்ட் ஆகிருக்கக்கூடிய பிரைன் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சம் அதோட எஃபிஷியன்சியை லாஸ் பண்ணிடும். இந்த எஃபிஷியன்சி லாஸ் பண்ணும்போது என்னாகும், அந்த குழந்தைகள் லேர்னிங் அபிலிட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்படி லேர்னிங் அபிலிட்டி ஃபேஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலில் போகும்போது ரொம்ப ரொம்ப காம்பீட்டான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப 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 எஃபிஷியண்டான சில்ட்ரன்ஸ் கூட படிக்க முடியாமல் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. தென் ரொம்ப ரொம்ப ஸ்லோ லேர்னராக மாறிடுவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஃபியூச்சர் எஜுகேஷனை பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். இதனால தான் ஃபியூச்சர் லெவலில் இந்த மாதிரி குழந்தையோட எஜுகேஷன் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய க்ரோத் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள். ஓகே, ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க தான் நாளைக்கு கூடிய ஃபியூச்சர் இந்தியன்ஸாக இருக்காங்க. அவங்க தான் இந்தியா பில்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஃபியூச்சர் இந்தியன்ஸு குழந்தைங்களாக இருக்கும்போது நியூட்ரிஷன் லேக்கிங்கால் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஃபியூச்சர் இந்தியாவும் என்னாகும், என்டையராக இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னாலையும் பாதிக்கப்படும். ஓகே, தென் ஓவர் weight and obesities. இது அதர் இஷ்யூஸ். இந்தியா ஹேஸ் அ டபுள் ட்வின் இஷ்யூஸ் இன் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் ஒரு பக்கம் சில குழந்தைங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்காதனால அவங்க மால் நியூட்ரிஷன் சில்ட்ரனாக இருக்காங்க. ஒரு சில இடத்துல ஓவர் நியூட்ரிஷன் போகிறனால சில குழந்தைகள் ஒபிசிட்டி ஆகிடுறாங்க. இப்படி மால் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, ஸ்டன்னிங்லும் வேஸ்டிங்லும் அவங்களுடைய லைஃபோடைய ப்ரொடக்டிவிட்டியை லாஸ் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய மென்டல் அபிலிட்டியை லாஸ் பண்ணிடுறாங்க. அது மூலமாக ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஜாப்பில் போக முடியல, பாவர்ட்டி அப்படிங்கிற ட்ராப்பில் மாட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்சுவலாக ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதிகமான நியூட்ரிஷன்ஸை ஓவர்டேக்கை எடுத்துக்கிறனாலையும் ரொம்ப அதிகமான ஹெல்த் கன்சர்னே இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்க ஒபிசிட்டி ஆகுறாங்க. ஸோ சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி ஆகும்போது என்ன ஆகுது, அதிகப்படியான ஃபேட் அவங்க உடம்புல சேர சேர அது ஒபிசிட்டியாக மாறி அந்த ஒபிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டயபெட்டிஸாக மாறி
அது ஸ்ட்ரோக்காக மாறி, அது ஹார்ட் டிஸாக மாறி, தென் ஃபைனலாக அது கேன்சராக மாறி, நிறைய காம்ப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணும், பெரிய லெவலில் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் இந்தியாவில் கூடிய குழந்தைகள் நியூட்ரிஷன் இல்லாதனாலையும், நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாக ஃபீட் பண்ணுறனாலையும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆக்சுவலி இந்த பிக்சர் பாருங்கள். இதான் ஆக்சுவலி இது ஒரு ஆவரேஜான ஒரு குழந்தை. இப்போ இந்த குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது ஸ்டன்னிங் எது வேஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வேஸ்டட். ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு. எஸ், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, யா, வீடியோ ரன் தான் இருக்குது, நோ இஷ்யூஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் இட். ஸோ இப்போது இது குழந்தை நார்மல் சில்ட்ரன்ஸ். இப்போது இது பாருங்கள், இந்த குழந்தையோட ஷேப் எப்படி இருக்குது, இது இந்த குழந்தையோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வேஸ்டட். ஓகே, இப்போ இந்த குழந்தை வேஸ்டட் சில்ட்ரன் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலான சில்ட்ரன். பட் இந்த குழந்தை வேஸ்டட் சில்ட்ரன். ஏன்னா இந்த குழந்தையுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி இல்லை. ஓகே, இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்டன். ஏன்னா இந்த குழந்தையுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் இல்லை. தென் இந்த குழந்தை அண்டர் வெயிட்டாகவும் இருக்காங்க. இது 2 பேரும் பாருங்கள் அண்டர் வெயிட். அண்டர் வெயிட்னா ரொம்ப அந்த அந்த வயசில் அந்த ஏஜில் அந்த வயசில் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்கிறது. ஓகே, இப்படி தான் குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான குழந்தைகள் இந்த மாதிரி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்லாம் பாதிக்கப்படும் போது, நாட் பெரும்பான்மையான குழந்தைகள், ஸோ ஒரு சில குழந்தைகள் இந்த மாதிரி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்லாம் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அது மூலமாக இந்தியாவுடைய க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, த ரீசன்ஸ். ஸோ yeah, I think everything is fine. Okay. So next, the micronutrition deficiency. அடுத்த nutrition deficiency பாருங்க, micronutrition anemia is a widespread, especially among women and young children. 67% of children and 59% of adolescent girls in India are anemic. அப்படின்னு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அனிமிக்னா நமக்கு தெரியும், நம்மளுடைய இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், ப்ரீத் பண்ணும்போது எனக்கு நம்மளுடைய பாடி எனர்ஜெட்டிக் ஆகுது. எப்படி பாடி எனர்ஜெட்டிக் ஆகுதுன்னா, நம்ம ப்ரீத் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் ஆகுது, எல்லா செல்ஸ்க்கும் போகுது. எல்லா செல்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுது. ஆக்சிஜன் கன்சியூம் என்ன ஆகுது, அது அந்த செல்ஸ் ரன் ஆகுது. இந்த மாதிரி இந்த நம்மளுடைய ஆக்சிஜன் தான் நம்மளுடைய செல்லுக்கு பெட்ரோலே. இந்த ஆக்சிஜன்ஸ் அங்கே சப்ளை ஆகலைன்னாகும் ஒவ்வொரு செல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். பிரைன் 3 மினிட்ஸ்க்கு மேலே ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா பிரைன் கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட்லேருந்து பர்மனெண்ட்டாக டெட் ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலாக கூடிய சோர்ஸ் தான் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம பிளட்டில் கூடிய ஹீமோகுளோபின் கண்டென்ட் பண்ணுது, அதை அட்ராக்ட் பண்ணி அது எடுத்துகிட்டு போகுது. இப்போ எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த கண்டென்ட் தான் என்ன பண்ணுது, இந்த பிளட் செல்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. இந்த பிளட் செல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் போதும், இந்த பிளட் செல்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த ஹெல்த்தியாக இல்லாமல் அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது என்னாகும், அன்ஹெல்த்தினால பாதிக்கப்படும். நிறைய லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளைனால நிறைய ஆர்கனுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதனால ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும். இது மூலமாக என்ன ஆகும்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. மற்ற ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவங்களால ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். இதில் தான் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். இது அனமிக். இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 உமன்ஸில் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான உமன்ஸ் இந்த அனிமிக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 ஆண்களில் 25% ஆஃப் மேல் பீப்புள் இந்த அனிமிக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ரெண்டுமே அவங்களுடைய எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் லைஃப் பார்ட்டிசிபேஷன்ஸை பெரிய லெவலில் அப்ஸ்கேல் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டிசீஸ் தான் இந்த அனிமிக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஹை ரேட்ஸ் ஆஃப் மைக்ரோநியூட்ரிஷன்ஸ். இந்த அனிமிக் ஏன் வருதுன்னா அயன் டெஃபிஷியன்சினால வருது. பொதுவாக நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சரியாக எடுத்துக்காதனாலையும், அந்த ஃபுட்லேயே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கிறனாலையும், இல்லை நம்ம வாலண்டரியாக நம்ம எடுக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவனுடைய அயன் லாஸ் ஆகிற மூலமாக என்ன ஆகும்னா அந்த பர்சன் அனிமிக் ஆகுறாங்க. இந்த பர்சன் குறிப்பாக விமன்ஸ் அனிமிக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ப்ரெக்னன்சி பீரியடில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சுச்சுவேஷன் வந்துடுது. லேபர் பெயின் அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அயன் டெஃபிஷியன்சி இல்லாதனால அவங்களுடைய லேபர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் ரொம்ப அதிகமான அளவு அந்த குழந்தை ஃபர்தராக பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில். நெக்ஸ்ட், ஹை ரேட் ஆஃப் மைக்ரோநியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சி அயர்ன், ஜிங்க் அண்ட் விட்டமின்ஸ் ஏ indicate hidden hunger where caloric needs are met but essential micronutrients are lacking.
இப்போ இந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான மைக்ரோநியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப அதிகப்படியான கார்பனும், ரொம்ப அதிகப்படியான அதர் திங்ஸையும் ரொம்ப எடுத்துப்பாங்க. ஆனா அதில பேலன்ஸான ஃபுட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஜிங்க்கு, இந்த அயர்ன், இந்த விட்டமின்ஸ் எல்லாமே ஒரு பாடி ரெகுலரா ஆக்டிவா இருக்கிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த அயர்ன் எடுத்துக்கோங்க. இந்த அயர்ன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளுடைய பிரீத்திங் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியூல் நெறைய செல்ஸ் சப்ளை ஆகாது. நெறைய செல்ஸ் சப்ளை ஆகலைன்னா என்ன ஆகும்னா, அவங்களால ஒரு நார்மல் பர்சன் மாரி ஒரு நல்ல ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஹவர்ஸ்ல அவங்களால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாம போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் ஜிங்க். ஜிங்க் இஸ் இத கேட் கீப்பர்ன்னு சொல்லுவோம். இது ஒரு இம்யூன் சிஸ்டமோட கேட் கீப்பர்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே கேட் கீப்பர்ன்னு சொல்றோம்னா, கேட் கீப்பர்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பாடி இருக்கு. நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு 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 பேத்தஜன்ஸ் நம்முடைய பாடிக்குள்ள வரும்போது, அந்த பேத்தஜன் என்ன ஆகும்னா, நம்முடைய பாடிக்குள்ள கனெக்ட் ஆகும்போது, இந்த பேத்தஜன்ஸ் நம்ம பாடியில எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத ஒரு ஒரு ஏலியன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்ணும், உடனே இம்யூனிட்டி பவர் ஆக்ட் ஆகி, அந்த பேத்தஜன் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஃபர்தரா நிறைய பாடி பார்ட்ஸை டேமேஜ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அந்த பேத்தஜனை அழிச்சிடும். இப்படி தான் நம்ம இம்யூனிட்டி பவர் ரொம்ப சிம்பிளாக ஆக்ட் ஆகுது. ஓகே. இந்த பேத்தஜன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் தான் நம்ம இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடிய டி செல், ஆக்டிவான டி செல்ஸ். இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும், நம்ம இம்யூனிட்டி பவருடைய மேசிவ் வெப்பன்ஸ். இந்த வெப்பன் என்ன பண்ணும், இந்த டி செல்ஸ் மூலமாக என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேத்தஜன்ஸை செயல்படாமல் வச்சுக்கும். இது மூலமாக பேத்தஜன்ஸோடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்முடைய பாடி என்ன பண்ணும், டிசீஸ்லேருந்து காப்பாற்றும். இந்த டி செல்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய, இந்த டி செல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான் இந்த ஜிங்க். இந்த ஜிங்க் நம்ம உடம்புல குறையும்போது என்ன ஆகும், நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வீக் ஆகும். இம்யூனிட்டி பவர் வீக் ஆகும் என்ன ஆகும், நிறைய ஃபர்தர் டிசீஸ்னாலும் பாதிக்கப்படும். இது நம்மளுடைய என்டையர் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணும், பெரிய லெவலில் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தென் விட்டமின்ஸ் அஃப்கோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைசைக்கிள் வாங்க நீங்கள் போகிறீங்க. பைசைக்கிள் வாங்கும்போது அந்த கடையில் சொல்கிறாங்க, இந்த பைசைக்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம். பைசைக்கிளில் செயின் மட்டும் கிடைக்காது. செயின் இல்லாமல் பைசைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா அந்த பைசைக்கிள் ஓட்ட முடியுமா? அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்முடைய பாடி பார்ட்ஸ், நம்முடைய ஆர்கன்ஸ், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒன்று ரொம்ப சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. இப்படி சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ரீசனே இந்த விட்டமின்ஸ். இந்த விட்டமின்ஸ் தான் நம்முடைய டே டு லைஃப்பில் நம்ம லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இதுக்காக விட்டமின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விட்டமின்ஸ் பற்றி நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க. அதோட ABCD இஎஃப் இது வரைக்கும் ஒவ்வொன்று என்னென்ன பண்ணுது, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் த டயட் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. ஸோ 40.4% ஆஃப் பீப்புள் கேன் நாட் அஃபோர்ட் த ஹெல்த்தி டயட். இப்போ இதில் 40.4, இந்த 60.7 அண்ட் 59.1 இது இப்பெல்லாம் நம்ம அக்யூரேட் எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஆவரேஜாக ஒரு 67, 59 ஒரு 60% ஒரு 40 இந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். ஏன்னா அக்யூரேட் நம்ம நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஓகே. இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ கேன் நாட் அஃபோர்ட் த ஹெல்த்தி டயட். இதுதான் திங்ஸ். ஸோ 2024ல் த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இன் வேர்ல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் மேக்ஸ் நியூட்ரிஷன் ரிச் டயட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கேனாட் அஃபோர்ட் த ஹெல்த்தி ஃபுட். இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க. காஃபி ஷாப்பை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருந்தால் ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் எங்கள் பக்கத்தில் ஒரு காஃபி இருக்குது. இப்போ நம்ம நியூட்ரிஷனை பார்க்கும்போது காஃபியை விட ஆப்பிள் ஜூஸ் பெஸ்ட்டு. ஓகே. பட் நீங்கள் ஆப்பிள் ஜூஸை வாங்க போது ஆப்பிள் ஜூஸோட காஸ்ட் எவ்வளோ, மினிமம் 60 to 70 rupees இருக்கும். பட் அதே காஃபி எவ்வளோ, 20 rupees. இப்போ உங்கள்கிட்ட வெறும் 20 தான் இருக்குன்னா நீங்கள் எதை அஃபோர்ட் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் காஃபி தான். இந்த மாதிரி நியூட்ரிஷனல் பேஸ்டு ஃபுட் எல்லாமே ஹை காஸ்ட்டாக இருக்கிறதுனால, ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால, இந்த நியூட்ரிஷன் பேஸ்டு ஃபுட்டை எல்லா காமன் மேனும் ரொம்ப ஈஸியாக அஃபோர்டபுளாக ஆக்சஸ் பண்ண முடியல. இப்படி ஈஸியாக அஃபோர்டபுளாக ஆக்சஸ் பண்ண முடியாதனால நிறைய பீப்புள் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால என்ன ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஓகே. தென் மெனி ஹவுஸ்ஹோல்ட் கேன் ஆக்சஸ் கலோரிஸ் த்ரூ த சப்சிடிஸ் கிரெயின்ஸ், பட் த குவாலிட்டி நியூட்ரிஷன்ஸ் like proteins, fruit, vegetable, micronutrients remains out of reach for larger sections. The things. So that also very very important. See, ஒருத்தரால் என்ன பண்ண முடியுதுன்னா அதிகமான கலோரிஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் அந்த கலோரிஸ் ஆக்சஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு என்ன பண்ண முடியலன்னா குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. அதான் நம்முடைய லைக் ப்ரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜிங்க் அண்ட் கால்சியம்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இந்த கலோரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல அதிகமாகவும் என்ன ஆகுது, நமக்கு அதிகமான ஃபேட் வருது. பட் இந்த தேவையான மைக்ரோநியூட்ரியன்ஸ் நம்ம ரொம்ப இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, பாடி வீக் ஆகுது. இதான் அதோடைய திங்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. இப்போ காய்கறி வாங்க மார்க்கெட் போகும்போது என்ன பண்ணுறாங்க,
பார்க்குறாங்க. உருளைக்கிழங்கு பார்க்குறாங்க. உருளைக்கிழங்கு பார்க்கும்போது, உருளைக்கிழங்கும் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் என்ன சொல்லலாம்? ரைஸ் வாங்குறாங்க. அண்ட் உருளைக்கிழங்கும் சேர்ந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது 2மே கார்போஹைட்ரேட். ஓகே. நம்ம அத எடுத்துக்கலாம். இப்போ அதர் நியூட்ரிஷன்ஸ் எங்க இருக்கும்? கீரையில இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ்ல இருக்கும். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். பட் அத வாங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட கூடிய காஸ்ட்ட வச்சு என்ன பண்ண முடியல? இதெல்லாம் வாங்க முடியல. அதனால என்ன பண்றாங்க? காஸ்ட் லோவரா கூடிய இத மட்டும் வாங்கிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் ஆகுது. இதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பாடி வீக் ஆகுது. இதனால ஹிடன் ஹங்கர்னால பாதிக்கப்படுறாங்க. ஓகே. இந்த ஹிடன் ஹங்கர் எங்க போய் முடியுது? நெறைய மெடிக்கல் காஸ்ட்ல போய் முடியுது. ஸோ இந்த ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம அளவா சாப்பிட்டா நம்முடைய உணவே மருந்து. அதுவே நம்ம அளவில்லாம சாப்பிடும்போதோ, இல்ல தேவையில்லாத ஃபுட்ட நம்ம எடுத்துக்கும் போதோ, என்னாகும்? நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தே உணவா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாரி நம்முடைய லைஃப் எண்ட் ஆஃப் த டேல போய் நிக்கும். ஓகே. நம்ம இதெல்லாம் வாங்குனா எங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுமோன்னு சொல்லி நெறைய நல்ல விஷயங்கள அவாய்ட் பண்ணிடுவோம். அப்படி அவாய்ட் பண்றனால நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபுட் என்ன பண்ணும்? நம்முடைய உடம்புல நெறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸி கிரியேட் பண்ணி, அதனால நெறைய டிசீஸ் கிரியேட் பண்ணி, அந்த டிசீஸ்க்காக எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்காக நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணாத காச அதுல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம். ஸோ இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் நெறைய பீப்பிள் டிஃபென்சிஸியா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்கு. ஸோ சில விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டா சொல்லுவேன். என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி, அத நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணி கேளுங்க. ஓகே. ஏன்னா இது ஒரு ரெக்கார்டிங் வீடியோனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. அண்ட் இந்தியாஸ் நியூட்ரிஷனல் லேண்ட்ஸ்கேப்ஸ். இப்போ இது பாருங்களேன், இது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிலீஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இதுல இந்த ஸ்டன்னிங் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ்ல கோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான திங்ஸ். ஸ்டன்னிங் சில்ட்ரன்ஸ் 35%, வேஸ்டட் சில்ட்ரன்ஸ் 90% இருக்காங்க. அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்க 32% இருக்காங்க. ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்க 3.4% இருக்காங்க. அனிமிக்னால 67 பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விமன் 50 to 49 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பீப்புள் 57% அனிமிக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. விட்டமின் டி டிஃபிஷியன்சினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. விட்டமின் டி ஆக்சுவலிங்கிறது ஒரு ஃப்ரீ விட்டமின்ஸ். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நம்ம வெயில போய் நின்னாலே நமக்கு அந்த விட்டமின் டி கிடைச்சிடும். நம்ம ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண கிடையாது. அது ஒரு ஃப்ரீ விட்டமின் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விட்டமின் டி நம்ம உடம்புல போலன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம உடம்பு எடுத்துக்காது. இப்போ நீங்கள் ஒரு பால் குடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு கால்சியம் ரிச் ஃபுட்டை சாப்பிட்றீங்க, கீரை நல்லா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாப்பிட்டு இதோடைய கால்சியம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் உடம்புல விட்டமின் டி இல்லைன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டில் கூடிய கால்சியமை அதால் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்படி அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் என்னதான் கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்டாலும் அது உங்கள் உடம்புல போய் பெனிஃபிட் ஆகாது. ஓகே. ஸோ விட்டமின் டினால பாதிக்கப்படுறாங்க. தென் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஹெல்த் டயட். இது ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ nearly half of cannot afford the nutrition dense diet. ஸோ 43% பீப்புள் தான் இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்களா நியூட்ரிஷன் ஃபுட்டு வாங்குறதுக்கு. ரிமைனிங் பீப்புள் எல்லாமே வாங்க முடியாமல் இருக்காங்க. தென் அண்டர் நியூட்ரிஷன்ஸ் இம்ப்ரூவிங் ரேங்கிங் 48 globally. ஓகே. ஸோ அண்டர் நியூட்ரிஷ்மெண்ட்டாக இருக்கிறது. லேக் ஆஃப் நியூட்ரிஷன் தான் வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லாமல் இவ்வளோ இஷ்யூஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யூத் பாப்புலேஷன்ஸ் இவ்வளோ இஷ்யூவில் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்? உங்களுடைய ஒர்க்கோடைய ப்ரொடக்டிவிட்டி, உங்கள் லைஃபோடைய ப்ரொடக்டிவிட்டியும் அஃபெக்ட் ஆகும். இதனால் இந்தியாவுடைய அந்த என்டையர் க்ரோத் என்ன ஆகும்? சஃபர் ஆகும், ஸ்லோ ஆகும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த கீ டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஷிஃப்ட் டுவோர்ட்ஸ் த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக இந்த நியூட்ரிஷனல் லேகிங்கையும் இந்த ஹங்கரையும் ஹிடன் ஹங்கரையும் எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட், shift to genetic nutrition. Shift to the genetic nutrition. The agriculture, the paradigm is decisively shifting from the caloric sufficiency to the nutrition density. Using biofortified crops passively deliver the macronutrients like zinc, iron to the population without requiring the behavioral changes in diet. So, Indian Council of Agricultural Research has developed over 150 biofortified varieties. இப்போ நம்ம ரைஸ் வாங்குறோம். அந்த ரைஸில் என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட் இருக்கும். பட் பயோஃபோர்ட்டிஃபைட்னா என்னென்னா, ஒரு க்ராப்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த க்ராப்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ராப்ஸ் என்ன பண்ண போகிறோம்? செலக்டிவாக சில நியூட்ரிஷன் ஆட் ஆன் பண்ண போகிறோம். அப்படி செலக்டிவாக சில நியூட்ரிஷன் ஆட் ஆன் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும்? அந்த நியூட்ரிஷன்ஸை நம்ம நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சில பேருக்கு பொதுவாகவே மில்க் அப்படிங்கிறது பிடிக்காது. நம்மள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மில்க் ப்ராடக்டே வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களாம் கால்சியம் எங்கேருந்து எடுத்துக்க முடியும்? கீரையிலேருந்து எடுத்துக்க முடியும். கீரை அவங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்கன்னா அப்போ கால்சியம் எப்படி வரும்? அப்போ இந்த மாதிரி நிறைய பயோஃபோர்ட்டிஃபைடு, நிறைய நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டை என்ன பண்ண முடியும்? தேவையான ஃபுட்டில் செலக்டிவாக நம்ம நிறைய இடங்களில் கொண்டு வர மூலமாக
ஒரு சில ஃபுட் மட்டும் சாப்பிடக்கூடிய பீப்புளுக்கு எல்லா நியூட்ரிஷன் போய் சேர்ற மாதிரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட். சால்ட் ஆட் பார்த்துருக்கீங்களா? சால்ட் ஆட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது இஸ் அயோடின் ஆடட் சால்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அயோடின் சேர்க்கப்பட்ட உப்புக்கள். அது என்ன சேர்க்கப்பட்ட உப்புக்கள்னா, ஏன்னா சால்ட்ல நேச்சுராவே அயோடின் கிடையாது. நாம தான் என்ன பண்ணுறோம், அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணி அதை சால்ட்டில் வைக்கிறோம். ஸோ இந்த அயோடின் அப்படிங்கிறது நம்முடைய மென்டல் அபிலிட்டிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது, இல்லை கொஞ்சம் திருப்பி 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 பார்க்கும்போது புரியுது, இல்லை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கான மென்டல் லேர்னிங் அபிலிட்டி வேணும். இந்த மென்டல் லேர்னிங் அபிலிட்டி எல்லாமே நமக்கு உடம்புல அயோடின் இருந்தால் மட்டும்தான் அதை கெயின் பண்ண முடியும். இந்த அயோடின் அப்படிங்கிறது நிறைய எங்கே இருக்குன்னா வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது, க்ரீன் வெஜிடபிள்ஸ். பட் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய பேரால வாங்க முடியல பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். நிறைய குழந்தைங்க இதை என்ன பண்ண முடியலன்னா, சின்ன வயசுல இது க்ரீன் வெஜிடபிள் விரும்பாதனால இதையும் அவங்க சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நிறைய குழந்தைங்க இந்த அயோடின் டிஃபிஷியனால பாதிக்கப்படுறாங்க. இந்த அயோடின் டிஃபிஷியன்சி என்ன ஆகுதுன்னா, கடைசியில் நம்மளுடைய மென்டல் லேர்னிங் அபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. இந்த மென்டல் லேர்னிங் அபிலிட்டி ரெடியூஸ் பண்ணனால நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அதனால இந்த ட்ராப் அவுட்டை குறைக்கிறதுக்காகவும் நிறைய குழந்தைகள் லேர்னிங் அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அயோடினை எந்த மாதிரி ஃபுட்டில் ஆட் பண்ணால் எந்த ஒரு பர்சன்ஸும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட முடியும்னு நினச்சி ஆட் பண்ணது தான் சால்ட். இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம், சால்ட் இல்லாமல் எந்த ஃபுட்டையும் நம்ம 99% ஆட் எடுக்காமல் எடுத்தது கிடையாது. அதனால் இதை நம்ம ஆட் பண்ணும்போது கூடவே நமக்கு என்ன அடிஷனல் ஃபுட்டாக அடிஷனல் நியூட்ரிஷன் கிடைக்குது, அயோடின். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான செலக்டிவான நியூட்ரிஷன்ஸை நம்ம நிறைய காமனான பொருளை ஆட் பண்ணி விற்கும்போது அதோடைய நியூட்ரிஷன் என்ன பண்ண முடியும், நம்ம நிறைய இடத்துல ரீச் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஃபுட்டுடைய டேஸ்ட்டோ இல்லை அந்த ஃபுட்டோடைய கேரக்டரோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது முக்கியம். ஓகே. ஸோ இப்படி தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150 பயோஃபோர்ட்டிஃபைட் வெரைட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ நல்ல திங்ஸ். அப்போ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி என்ன பண்ண முடியும், ஒரு சில ஃபுட்டை வச்சே நம்ம தீர்க்க முடியும். ஏன்னா அந்த ஒரு சில ஃபுட்லேயே நிறைய நியூட்ரிஷன் ரிச் கொண்டு வர ரிச்மெண்ட் பண்ணியிருக்கனால, என்ரிச்மெண்ட் பண்ணியிருக்கனால அந்த ஃபுட்டை சாப்பிட்ற மூலம் என்ன பண்ண முடியும், நம்ம நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலேருந்து வெளியே வர முடியும். இட்ஸ் a good thing. And universal rice fortification. Rice fortification's push has matured from the pilot schemes to the nationwide safety net, effectively turning the public distribution system (PDS) into a massive vehicle for delivering iron, folic acid, and vitamin B12 to the poorest demographics. So, in the case studies, the notable efficacy study in Chandauli, okay. So Chandauli in aspirational district of Uttar Pradesh showed 7.5% reduction in anemia level following the consistent supply of fortified rice. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூனிவர்சல் ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இப்போ இந்தியாவில் ரேஷன் ஷாப் மூலமாக கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் அதிகமான பேர் ரைஸ் வாங்குறாங்க. அவ்வளோ பேர் ரைஸ் வாங்கக்கூடிய அந்த ரைஸில் நம்ம தேவையான நியூட்ரிஷன்ஸை, இந்தியன்ஸ் பொதுவாக எந்த நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக லேகாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தேவையான நியூட்ரிஷன்ஸை நம்ம இந்த ரைஸில் என்ரிச் பண்ணுற மூலமாக அந்த ரைஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய க்ரோஸ் பீப்புள் என்ன பண்ண முடியும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம அவங்க வெளியே கொண்டு வர முடியும். ரொம்ப சிம்பிள் வேயாக, ரொம்ப எஃபெக்டிவ் வேவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு மெயின் சான்ஸ் ரேட்டிங்கில். இந்த மாதிரி இடங்களில் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் எப்படி அந்த பீப்புளை ஹெல்த் வைஸ் கேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்டிகல் 4080 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் கண்டிப்பாக மேண்டேட் என்ன பண்ண முடியும், ஒரு பீப்புளை டேக் கேர் பண்ணுங்கிறது டிபிஎஸ்ல சொல்லியிருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்படி சொல்லும்போது ஒரு ஸ்டேட் எப்படிலாம் டேக் கேர் பண்ணலாம்னா, இந்த மாதிரி நியூட்ரிஷன் என்ரிச் மூலமாக பீப்புளை டேக் கேர் பண்ண முடியும், நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக பீப்புளை அப்டேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 7.5% என்ன இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அனிமிக் லெவல் ரிடக்ட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி என்ரிச் பண்ணால. இது ஒரு கேஸ் ஸ்டடிஸ். அப்போ என்ன பண்ண முடியும், எந்த ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமான அயன் டிஃபிஷியன்சி பீப்புள் இருக்காங்களோ, எந்த ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமான தைராய்டு டிஃபிஷியன்சி பீப்புள் இருக்காங்களோ, அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூலமாக தேவையான நியூட்ரிஷன்ஸை என்ரிச் பண்ணி என்ன பண்ண முடியும், அந்த பீப்புளை அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன, த போர்ஷன் ட்ராக்கர் அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ். இப்போது இவ்வளோ குழந்தைகள் மால் நியூட்ரிஷனாக இருக்காங்க, இவ்வளோ குழந்தைகள் அண்டர் நியூட்ரிஷனாக இருக்காங்க, இவ்வளோ குழந்தைகள் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த குழந்தைகள்லாம் அப்படியே தான் இருக்காங்களா, இல்லை இம்ப்ரூவ் ஆகுறாங்களா, இல்லை இந்த மாதிரி குழந்தைகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா வேணும். அதுதான் போர்ஷன் ட்ராக். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லேக்ஸ் அங்கன்வாடிகள் இருக்குது. இந்த லட்சக்கணக்கான அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய டேட்டா எடுத்து எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணணும்னா, அவங்க பேரண்ட்ஸ்ட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து நிறைய நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டை சாப்பிட சொல்லி, இல்லை அங்கன்வாடி மூலமாகவே நிறைய ஃப்ரூட்ஸோ, நிறைய சத்துமாவும், நிறைய
நல்ல நல்ல நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டான கொடுத்து என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளுடைய நியூட்ரிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும், அதை வச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் ஒரு எண்ட் ஆஃப் த ஒரு 2-3 இயர்ஸில் இந்த மாதிரி அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய நிறைய நியூட்ரிஷன்ஸ் டிஃபிஷியன்சி குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா, இல்லை ஸ்டாக்னண்ட் ஆயிருக்காங்களா, இல்லை இன்னும் ரொம்ப அதிகமாயிருக்காங்களான்னு தெரியும். அப்போ தான் நம்ம பாலிசி போட முடியும். இவன் என்ன பண்ணலாம், நம்ம டிஜிட்டல் கவர்னன்ஸ் மூலமாக அந்த குழந்தைகளை ட்ராக் பண்ணி ரியல் டைம் ட்ராக்னா இன்னைக்கு 2026 இந்த டேட்டில் எவ்வளோ குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடுத்த மாதம் 2026 இந்த மார்ச் எவ்வளோ குழந்தைகள் முன்னேறி இருக்காங்க, இன்னும் எவ்வளோ குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, எவ்வளோ குழந்தைங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த விஷயம், இன்னும் ரியல் டைம் டேட்டா இருக்கணும். அப்போ தான் இந்த குழந்தைங்களை என்ன பண்ண முடியும், நம்ம செக்யூர் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைங்களை நியூட்ரிஷன் வைஸ் செக்யூர் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 21 ரைட் டு ஹெல்த். ஓகே, இப்படி தான் நம்ம பாலிட்டியை கனெக்ட் பண்ணணும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம எழுதும்போது நம்ம பியூராக நம்ம என்விரான்மெண்ட்டை மட்டும் எழுதிட மாட்டோம், பியூராக எக்கனாமி மட்டும் எழுதிட மாட்டோம். நிறைய டைவர்சிவான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதும்போது நிறைய ஆர்டிகல்ஸும் நிறைய கேஸ் ஸ்டடிஸும் தேவைப்படும். ஓகே, next, increase the focus on the first 1000 days. So the focus on first 1000 days, it's a very crucial phase and very sensitive phase. First 1000 days, the intervention have become the hyper targeted towards the critical conception to age 2 windows, recognizing the stunning largely irreversible after this period. This shift strategy to conditional cash transfer and strictly to the antenatal care and immunization compliance to the ensure the early health tracking. Pradhan Mantri Mantru Vandan Yojana. Okay. Coverage expanded to the second child if a girl with a higher cash transfer. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், புரியலன்னு பரவாயில்ல. ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக ஒரு குழந்தைகள் அப் டு 2 இயர்ஸ்ங்கிறது வெரி க்ரூஷியல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அப் டு 2 இயர்ஸ், அந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறது வெரி க்ரூஷியல். ஏன்னா 90% ஆஃப் பிரைன் அந்த 2 இயர்ஸ் ஏஜில் தான் டெவலப் ஆகுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் மில்லியன் நியூரான்ஸ் பிரைனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது அந்த குழந்தைக்கு தேவையான டிஹெச்ஏவும் அந்த குழந்தைக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் ஜிங்க்கும் கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் பிரைன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிடும். ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இல்லாத, பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லாத பிரைன் என்ன ஆகும்னா பின்னாடி இர்ரிவர்சிபிளாக மாறிடும். ஸோ அந்த குழந்தைகள் மென்டலி சேலஞ்சான பீப்புளாகவும், ரொம்ப லோஸ் லேர்னிங் அபிலிட்டியாகவும், ரொம்ப ஃபிசிக்கல் இன்னபிலிட்டியாகவும் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணுறாங்கன்னா 1000 days ஃபேஸில் அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம 1000 days நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த கருவில் இருந்து ஒரு 3 years வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா, ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய பேபி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறோம், அந்த விமனுக்கு நம்ம நியூட்ரிஷன் சப்ளை பண்ண போகிறோம். அந்த உமனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், அந்த உமனுக்கு தேவையான பீரியாடிக்கலான ஃபுட், நியூட்ரிஷன், நல்ல ரிச் ஃபுட், நல்ல அதிகப்படியான ஜிங்க், கால்சியம்ஸ், ரிச் ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா ஆன்டிநாட்டல் கேர் மூலமாக அந்த பெண்களுக்கு ஃபீட் பண்ணி அது மூலமாக அந்த யூட்ரஸுடைய குழந்தைகளை ஹெல்த்தியாக வச்சுக்க வரோம். ஓகே, ஒன்ஸ் மதர் ஹெல்த்தி ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைல்டு ஹெல்த்தி ஆகிடும். நெக்ஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த உமன் என்ன பண்ணணும், மஸ்ட் 100% என்ன பண்ணணும், ரொம்ப அதிகமான அளவில் எவ்வளோக்கு அதிகமாக மதர் ஃபீடிங், பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஓகே, ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஏன் பிரெஸ்ட் ஃபீடிங் வெரி இம்பார்ட்டன்ட்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியர் வெப்பன் தான் அந்த குழந்தையோடைய இம்யூன் பவர். இந்த இம்யூனி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, அந்த இம்யூனி சிஸ்டம் நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்னா, நம்மளுடைய அம்மாவுடைய பிரெஸ்ட் மில்க்லேருந்து எடுக்கிறோம். நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய அம்மாவுடைய பிரெஸ்ட் மில்க் மூலமாக நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். அதனால இம்யூனிட்டி பவர் வந்து வெரி ஸ்ட்ராங். பட் இந்தியாவில் இந்த பிரெஸ்ட் மில்க் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, பெரிய பார்ஷாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பெறக்கூடிய நிறைய குழந்தைகளில் குறிப்பாக பெண் குழந்தைகள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த பிரெஸ்ட் மில்க்கு கொடுக்க மாட்டாங்க.
இதை நான் சொல்ல, இந்தி அமெரிக்காவுடைய ஃபார்மர் எக்கனாமிக் நோபல் பிரைஸ் வின்னர் அமீர் தர்சர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் தாய்ப்பாலில் கூட இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கேர்ள் சைல்டை விட மேல் சைல்டுக்கு அதிகமான பிரெஸ்ட் மில்க் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரெஸ்ட் மில்க் மேல் சைல்டு கொடுக்குற மூலமாக மேல் பீப்புளை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் மேல் வளர்ந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம். அதனால் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு மேல் குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுக்குறாங்களாம். இட்ஸ் ரியாலிட்டி, இது உண்மைதான். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது விமன்ஸ் அங்கே அந்த இடத்துல குழந்தையெல்லாம் இருக்கும்போதே வீக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி லேக் இம்யூனிட்டி பவர், லேக் கால்சியம் பவர், லேக் அயன், லேக் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலாம் கூடிய அந்த உமன்ஸ் வளர வளர என்ன ஆகும்னா, ரொம்ப அதிகமாக டிஃபீஸ்லாம் பாதிக்கப்பட்டு, அவங்களும் பாதிக்கப்பட்டு, அவங்க மூலமாக பெறக்கூடிய குழந்தைகளும் என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு லாங் விஷனோட, ஒரு லாங் லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய அவேர்னஸ் இந்தியாவில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்லாதனால இதெல்லாம் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. ஓகே, இது என்ன பண்ண போறோம்னா, பிரதான் மந்திரி மத்ரு வந்தன் யோஜனா மூலமாக அந்த ப்ரெக்னென்ட் உமனை கேர் பண்ணிட்டு, ப்ரெக்னென்ட் உமன் கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோம், நிறைய நியூட்ரிஷன் ரிச்லாம் கொடுத்து அந்த உமனையும் அந்த குழந்தையும் சேஃப் கார்ட் பண்ண போகிறோம். இது மூலமாக நிறைய மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன் என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். இதோடைய தீம். ஓகே, இந்த கான்செப்ஷன் 2 ஏஜ் 2 விண்டோனா என்ன ஒன்றும் கிடையாது. அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது அந்த குழந்தை பிறந்து அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி அந்த குழந்தைய அட்மாஸ்பியர் வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த அட்மாஸ்பியர் கிடைக்கலன்னா இஸ் இரிவர்சிபிள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன நியூட்ரிஷன் கொடுத்தாலுமே அந்த குழந்தைய ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவான சில்ட்ரனாக மாற்ற முடியாமல் போயிடும். ஓகே, அதனால தான். நெக்ஸ்ட், the climate smart nutritional security, recognizing that rising CO2 level reduce the nutrition density of the stable crops. இப்போ இந்த இடத்துல ஒரு மெயின் கான்செப்ட் வரலாம். இப்போ நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி நம்ம ஃபுட்டில் இல்லாத பற்றி பேசணும். பட் இங்கே ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். எப்படி ஃபுட்டில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு எவால்வ் ஆகுதுன்னா, அந்த ஃபுட் எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட் இஷ்யூ ஆகுது. ஓகே, இந்தியாவுடைய WHO ரிப்போர்ட் படியும், இந்தியாவுடைய கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோடைய ரிசர்ச் படியும், இந்தியாவில் பேசிக்காகவே சாயில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது. அப்போ இந்தியாவில் பேசிக்காகவே சாயில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கும்போது, அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு சாயிலில் ஒரு கிராப்ஸ் வளர்ந்துச்சுன்னா அந்த கிராப்ஸில் எப்படி நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும்? லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்தியன் சாயிலில் போதுமான அளவுக்கு ஜிங்க் கிடையாது, போதுமான அளவுக்கு நைட்ரஜன் கிடையாது, போதுமான அளவுக்கு மேக்ரோ நியூட்ரிஷன்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப லேக் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு சாயிலில் வளரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கிராப்ஸை நம்ம ஃபுட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஃபுட்டில் எப்படி நமக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும்? அஃப்கோர்ஸ் இதனாலையும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல கிளைமேட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இருக்குது. குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகமாகிட்டு நமக்கு தெரியும். இந்த குளோபல் வார்மிங் எதனால் வருது? CO2 எமிஷனால் வருது. இந்த CO2 எமிஷன்ஸ் குளோபல் வார்மிங் கிரியேட் பண்ணும்போது கிளைமேட் சேஞ்சை மட்டும் கிரியேட் பண்ணல, நம்முடைய அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கக்கூடிய கிராப்ஸை என்ன பண்ணுதுன்னா பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுது. ஈவன் இந்த CO2 என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய கிராப்ஸில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு எப்படி நியூட்ரிஷன் கிடைக்குது, நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது? அஃப்கோர்ஸ் ஃபுட்லேருந்து கிடைக்குது. இந்த ஃபுட் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய அதை டைஜஸ்ட் சிஸ்டம் எடுத்து என்ன பண்ணுது, அதை டைஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டில் கூடிய தேவையான எல்லா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸும் தேவையான இடங்களில் சப்ளை ஆகுது. இதுதான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இப்படி சப்ளை ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, நம்ம க்ரோ ஆகும். இல்லாட்டி இவ்வளோ சின்ன இடத்துல இருந்து எப்படி நம்ம இவ்வளோ தூரம் க்ரோ ஆயிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நியூட்ரிஷன்ஸ் என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிளில் இன்வால்வ் ஆகி சப்ளை ஆகிட்டே இருக்கிறனால தான் நம்ம இவ்வளோ தூரம் க்ரோ ஆயிருக்கோம். இப்போ இதே விஷயம் பிளான்ஸ் எப்படி நடக்கும்னா, எல்லா நியூட்ரிஷன்ஸுமே சாயிலில் தான் இருக்குது. அப்போ சாயிலில் கூடிய நியூட்ரிஷன்ஸ் பிளான்ஸ் எப்படி எடுத்துக்கும்னா வாட்டர் மூலமாக தான் எடுத்துக்கும். ஸோ இது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்டர் என்ன ஆகும், மேலே கீழே போயிட்டே இருக்கும்ல. இந்த மாதிரி சைலம் ப்ளோய் மூலமாக என்ன ஆகும், வாட்டர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது லேண்டில் கூடிய நியூட்ரிஷன் என்ன ஆகும், அந்த வாட்டரில் அப்சர்வ் ஆகும். இப்படி தான் நியூட்ரிஷன் பண்ணுது, பிளான்ஸ் எடுத்துக்குது. இப்போது இந்த இடத்துல CO2 லெவல் எங்கே பெரிய ப்ளே பண்ணுதுன்னா, இந்த CO2 எமிஷன்ஸ் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக இந்த குளோபல் வார்மிங் பெரிய லெவலில் ஹீட்டை கிரியேட் பண்ணுது. இந்த ஹீட் மூலமாக என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான ரேபிட் எவாபரேஷன் நடக்குது. எவாபரேஷன் உங்களுக்கு தெரியுங்களா, ரொம்ப அதிகமாக ஹீட் ஆச்சு என்ன ஆகும், எவாபரேட் ஆகும். இப்போது எவாபரேஷன் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால என்ன ஆகும், நிறைய லீவ்ஸ் ஓப்பனாக இருக்குல்ல, நிறைய லீவ்ஸ் ஓப்பனாக இருக்கும்போது இந்த லீவ்ஸ் வழியாக அது இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் ரொம்ப வேகமாக எவாபரேட் ஆகும், ஏன்னா காஞ்சு போயிடும். அப்போது அந்த எவாபரேட் ஆகக்கூடிய ப்ராசஸை குறைக்கிறது என்ன ஆகும்னா, அந்த லீவ்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டொமேட்டோ வழியாக தான் என்ன ஆகும், அந்த எவாபரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன் ஸ்டாப் பண்ணணும்னா, பிளான்ஸ் அதிகமான வாட்டரை எவாபரேட் பண்ணிடுச்சுன்னா அந்த வாட்டர் இம்பேலன்ஸ்னால அந்த பிளான்ஸ் என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். ஆனால் என்னன்னா இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணிடும், அது மூடிடும்.
இப்படி மூடனால என்ன ஆகுதுன்னா, தேவையான வாட்டர் என்ன பண்ண முடியல, லேண்ட்லேருந்து பம்ப் பண்ண முடியல. இப்படி தேவையான வாட்டர் லேண்ட்லேருந்து பம்ப் பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னா, தேவையான நியூட்ரிஷன்ஸை வாட்டர் மூலமாக அந்த பிளான்ட்ஸ் எடுத்துக்க முடியல. இப்படி எடுத்துக்காதனால என்ன ஆகுது, அந்த பிளான்ட்ஸ் நியூட்ரிஷன் டிஃபிஷியனால அஃபெக்ட் ஆகுது. அதை கன்சியூம் பண்ணக்கூடிய பீப்புளும் அந்த அனிமல்ஸும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸ்னால பாதிக்கப்படுது. இதுதான் அதோடைய லாஜிக்கல் ரீசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் த அட்ரஸிங் த டபுள் பர்டன். ஸோ டபுள் பர்டனா என்ன, இந்தியாவில் ஃபுட் என்னஃபாக இருக்குது, அதனால வரக்கூடியது ஒபேசிட்டி. இந்தியாவில் ஃபுட் என்னஃபாக இருக்குது, ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ இருக்குது, அதனால் வரக்கூடியது மால் நியூட்ரிஷன். இதான் டபுள் பர்டன். இந்த டபுள் பர்டன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம த நியூட்ரிஷன் பாலிசி ஹேஸ் ப்ராடன் take to the simultaneous crisis of undernutrition and obesity, FSSI. ஸோ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக என்ன பண்ணுறோன்னா, அக்ரெசிவ் த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கெட் லேபிளிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் கடைக்கு போய் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு 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 பேக்கெட் ஆஃப் ஃபுட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்கெட் ஆஃப் ஃபுட்டு வாங்கிட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ நமக்கு இந்த மாதிரி நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற மூலம் நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி என்ன பண்ண முடியும், நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், எஸ்கேப் ஆகிக்க முடியும்னு சொல்லி என்ன பண்ணலாம், அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி சரி பண்ணுறதுக்காக அந்த ஃபுட்டை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். இன்னொரு விஷயம் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த லேபிளை பார்க்கும்போது அதில் என்ன மாதிரி ஓவர் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஃபேட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எவ்வளோ கார்போ இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ இது மூலமாக என்ன பண்ண முடியும், ஒபேசிட்டியாக இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒபேசிட்டியாக இருக்கேன், அப்போ அதிகமான கார்போ எடுத்துக்குமே என்ன ஆகும், என்னுடைய ஒபேசிட்டி இன்னும் ரொம்ப அதிகமாகும். இது மூலம் நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி நியூட்ரிஷன் லேபிள் பண்ணுற மூலம் என்ன பண்ண முடியும்னா, நல்லது நம்ம எஸ்கேப் ஆகிக்க முடியும், ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தட்ஸ் ஆல். நான் இந்த யூகே ஒரு மாடல் இருக்கு, யூகே மாடல். இந்த யூகே மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா, டிராஃபிக் சிக்னல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒரு ஃபுட் பேக்கெட்டில் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா, லேபிள் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா, அதில் ஹைலி கார்போ ஹைலி ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு. இதுவே அது ஒரு எல்லோ கலர் இருந்துச்சு அப்படின்னா, லைட் கார்போ லைட் லோவர் வெயிட் பீப்புள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. க்ரீன் கலர் லேபிள் இருந்துச்சுன்னா, அது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனல் ரிச் ஃபுட்டு அப்படிங்கிறத லேபிள் பண்ணுறதுக்காக யூகே மாடல், டிராஃபிக் சிக்னல் மாடலில் லேபிள் ஃபாலோ பண்ணுறாங்க யூகேல. ஓகே, நம்மளும் ஃபாலோ பண்ணோம், வெரி குட். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை புஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமின் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேண்டேட்டரி ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் புஷ் பண்ணி நீங்கள் போய் அதை பாருங்கள், உண்மையாக எல்லா ஃபுட் லேபிளையும் அதில் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே புஷ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போது இதோடைய சொல்யூஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஏன் இந்தியா அப்படி சஃபர் ஆகுது, என்ன ரீசன்? எப்பவுமே இந்த சொல்யூஷன்ஸும் இந்த இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா ஒட்டி பிறந்த சகோதரிகள் மாதிரி. பிரச்சனை இல்லாமல் எந்த சொல்யூஷனும் இருக்க போகிறதில்ல, எந்த சொல்யூஷன்லையும் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ அப்படி தான் இது நம்ம எடுத்துக்கணும். What are the key issues associated with the nutrition securities in India? The calories nutrition mismatches. India's safety net is heavily skewed towards the carbohydrate-rich cereals at the expense of proteins and pulses. It's leading to the population that is full but the malnourished due to the micronutrition deficiency stable grains. Nearly 60% of urban Indians suffer from protein deficiency. அதாவது நம்ம இந்த கலோரிஸ் நியூட்ரிஷன் மிஸ்மேட்ச்னா என்னன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இதில் என்ன தேவை நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, தேவையில்லாத நியூட்ரிஷன்ஸ்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிற அந்த மிஸ்மேட்ச் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபுட்டை அவேர்னஸ் இல்லாமல் சாப்பிடக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினாலையும் அதிகப்படியாக ஓவர் நியூட்ரிஷன்ஸ்னாலையும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இதான் அதோடைய ரீசன்ஸ். 60% ஆஃப் அர்பன் இந்தியன்ஸ் சஃபர் ஃப்ரம் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் 60% ஆஃப் பீப்புளுக்கு ப்ரோட்டீனே கிடைக்கலையா? ப்ரோட்டீன் கிடைக்கலனா எப்படி பாடியில் ஒரு ஷேப்ஸ் இருக்கும், எப்படி ஒரு பாடியில் ஒரு ஸ்ட்ராங் மசில்ஸ் இருக்கும், எப்படி ஒரு ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நாளைக்கு சஸ்டெயினாக ஒர்க் பண்ண முடியும்? இதெல்லாமே அவங்களுக்கு தெரியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைச்ச ஃபுட்டு சாப்பிட்றாங்க. தட்ஸ் ஆல். அது எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எனக்கு தேவையான இந்த ஏஜில் என்னுடைய ஒர்க் என்வரான்மெண்ட்டில் எனக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நான் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. It's the persistent child stunting and wasting. Despite extensive food security measures, the Global Hunger Index 2025 India ranked 102, underscoring
continually underscoring and nutrition deficit. The high prevalence of stunning and wasting among under 5 children places country in serious hunger category. என்னதான் நம்ம நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி சரி பண்ணுறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸ் மேலே சொன்ன மாதிரி எடுத்திருந்தாலுமே இன்னும் நிறைய குழந்தைகள் கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்கன்னா அதனால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கே ஃபஸ்ட் இந்த அவேர்னஸ் இல்லை. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்கும்போது அந்த ப்ரெக்னென்ட் உமன் என்னென்ன சாப்பிடணும், என்ன மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கிடையாது. அதுபோல் குழந்தை பிறந்த உடனே பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும், அந்த அவேர்னஸ் கிடையாது. தென் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரெஸ்ட் மில்க் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, வேறு என்ன மாதிரி அடிஷ்னல் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கணும், ஒரு குழந்தை என்னெல்லாம் பேசிக்காக சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடையாது. குழந்தைக்கு நிறைய கொடுப்பாங்க, ஆனால் இந்த அம்மாவுக்கு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அம்மா எதுவும் சாப்பிடனால பிரெஸ்ட் மில்கில் மில்க் இருக்காது. ஸோ மில்க்ல என்ன ஆகும், அகைன் அந்த குழந்தை டிஃபிஷியன்சியில் பாதிக்கப்படும். இது ஒரு ட்ராப் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு மேசிவ் லெவலில் என்ன பண்ணும், லைக் அது பேர் என்ன, ஸ்வச் பாரத் மாதிரி என்ன பண்ணணும், ஒரு மேசிவான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய செலிபிரிட்டிஸையும் நிறைய பெரிய பெரிய பர்ஃபார்மன்ஸ் பீப்புளையும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயரையும் கூட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நிறைய பீப்புளை இதை தெரிஞ்சு வச்சுக்க ட்ரை பண்ணணும். எஸ் அஃப்கோர்ஸ் தேவையில்லாமல் இதுலேயும் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அவங்க கன்ட்ரிபியூட் பண்ணலாம். இது மூலமாக நிறைய பெனிஃபிட் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பண்ணாங்கன்னா சரி. த அனிமியா பர்டன் இன் விமன், இது ஒரு ஆக்சுவலி ஒரு முக்கியமான வேர்ட். இது பாருங்களேன், அந்த லாஸ்ட் அண்ட் லீஸ்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சமைப்பாங்க, வீட்டில் சமைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்துருவாங்க. கடைசியில் மிச்சமோ சொச்சமோ இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி அந்த பெண்கள் சாப்பிடுவாங்க. இப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வேலை செய்யக்கூடிய பீப்புள், பெரும்பான்மையான அந்த கூடிய எல்லா வீட்டையும் கேர் பண்ணக்கூடிய பீப்புள் எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ நியூட்ரிஷன் எடுத்துக்கணுங்கிற ஒரு பேலன்ஸ் இருக்குது. பட் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக சாப்பிட்றனாலையும், லாஸ்ட்டாக சாப்பிட்றது அதிகமாக இருந்தால் பரவாயில்லையே, அது ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிறனால என்ன ஆகுனா உமன் ரொம்ப ஃபஸ்ட் டிஃபிஷியன்சினால பாதிக்கப்படுறாங்க. அப்போது இது எப்படி சரி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மேல் பீப்புளுக்கு அந்த கன்சர்ன் இருக்கணும், அதர் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த கன்சர்ன் இருக்கணும். ஒரு சாப்பாடு பரிமாறும்போது போதுமான அளவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ரிமைனிங் விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய போதுமான ஃபுட் எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கா, இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை அவாய்ட் பண்ணலாம், நம்ம அதிகமாக எடுக்கிறத இன்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்துக்குரிய மேலுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். இப்போது சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிடும்போது உனக்கு இருக்கா, உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு போக இது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாரிட்டியோட அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அந்த வீட்டில் 2 பேருமே ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, ஆண் பிள்ளை தான் வேலைக்கு போகணும், ஆண் பிள்ளைக்கு தான் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அள்ளி கொட்டிட்டோம் அப்படின்னா அதோட பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும். அப்புறம் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படனால அந்த பெண் குழந்தைகளுடைய ஃபியூச்சரும் பாதிக்கப்படும். இதனால இந்த லாஸ்ட் இந்த லீஸ்ட் அப்படிங்கிற ரொம்ப மோசமான ரொம்ப பேக்வேர்டான ட்ரெடிஷன் எல்லா ரிலீஜன்லையுமே எல்லா ட்ரெடிஷன்லையுமே இருக்குது இந்தியாவில். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மூலமாக என்ன பண்ண முடியும், நம்ம கொஞ்சம் எஜுகேட்டட் கிளாஸஸாக கொஞ்சமாக அப்லிஃப்ட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணலாம். இது மூலமாக அந்த ஃபேமிலியில் கூடிய எல்லா பீப்புளையுமே பேலன்ஸ் டயட்டோட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்லோ அடாப்ஷன் ஆஃப் பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ். இப்போ என்ன தான் நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி பயோ ஃபோர்ட்டிஃபைட் ரைசஸை அவங்க ப்ரொமோட் பண்ணாலும், பயோ ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸை ப்ரொமோட் பண்ணாலும் இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது, ரொம்ப அதிகமான டைம் எடுக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் எடுக்கும், ஏன்னா அது லேப் டெஸ்ட் இருக்குது, லேப் டெஸ்ட்டில் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அனிமல் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஹியூமன் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே கொண்டு வரோம். அப்போ இந்த லேப்லேருந்து நம்ம அந்த பீப்புளுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கிறதுனால அந்த பிட்வீன் டைம் இருக்குல்ல, அந்த மீன் வாய் அந்த ஃபேஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் அந்த அண்டர் நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும். லேப் டு லேண்டு, லேப்லேருந்து அந்த பீப்புளுக்கு அதை கொண்டு வரணும். ஓகே, லேண்டுக்கு பதில் என்ன பண்ணலாம், இங்கே ஹேண்டுன்னு போட்டுக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். லேப் டு ஹேண்ட். ஓகே, நல்ல வேர்டு தான். நெக்ஸ்ட் த கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் ஆன் நியூட்ரிஷன் குவாலிட்டி. எஸ் அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம சாயிலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியும் ரொம்ப அதிகப்படியான CO2 எமிஷன்ஸும் ரொம்ப நேச்சுரலாகவே அக்ரிகல்ச்சருடைய க்ராப்ஸை பாதிக்கப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அங்கேயே ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை கன்சியூம் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு டெஃபிஷியன்சி தான் இருக்குது. ஓகே, அப்போ அது சரி பண்ண என்ன பண்ணணும்னா கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுற மாதிரி நிறைய டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சாயிலோடைய ப்ரொடக்ஷன்ஸை சேஃப்கார்ட் பண்ணணும். சாயில் ரொம்ப அதிகமான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது. சாயில் ரொம்ப அதிகப்படியான ரேண்டமாக ஒரு சாயிலில் என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம நியூட்ரிஷன்ஸே போடணும். ஒரு சாயில் நியூட்ரிஷன் நைட்ரஜன் அதிகமாக இருக்கலாம், பொட்டாசியம் இல்லாமல் இருக்கலாம், பொட்டாசியம் போடணும். பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் இருக்காது, நைட்ரஜன் போடணும். பட் என்னையே தெரியாமல் ஜஸ்ட் ஃபார் நியூட்ரிஷன் அப்படி எல்லா நியூட்ரிஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம லேண்ட் ரொம்ப அதிகப்படியான நியூட்ரிஷனை கொட்டும்போது என்ன ஆகும்னா அந்த லேண்டோட பிஹெச் லெவல் சேஞ்ச் ஆகிடும்.
பிஹெச் லெவல் சேஞ்ச் ஆகும் என்ன ஆகும், லெவலுடைய குவாலிட்டி குறையும், டிகிரேட் ஆகும். இது மூலமாக அந்த க்ராப்ஸ் எல்லாமே அதோடைய எஃபிஷியண்ட்டான ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த விஷயங்களை சரி பண்ண வேண்டியிருக்கு. அது ஆக்சுவலி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்னன்னா, the recent study suggests that the rising CO2 level could lower the protein content rise by about 10%, reduce iron level 8%. ஸோ ப்ரோட்டீன்ஸை 10%, அயன்ஸை 8%, climate change அஃபெக்ட் பண்ணுதான். ஓகே, ஸோ டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் the rising double burden. The simultaneous battling malnutrition is rising obesity and non-communicable disease. Urbanization shift diet towards a processed, sugar-heavy food before the undernutrition is fully eradicated. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போது இந்தியாவில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரும் அதோடைய இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப அதிகமாக இந்தியாவில் பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரும் இண்டஸ்ட்ரீஸும் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுடைய ஒபிசிட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் அதிகப்படியான ஓவர் நியூட்ரிஷன்ஸ், தேவையில்லாத நியூட்ரிஷன்ஸ்னால அவங்களுடைய பாடி சஃபர் ஆகிறது. தென் அதிகப்படியான கெமிக்கல்ஸ் ஃபுட்டு, ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னால கண்டிப்பாக கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க, கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே என்ன ஆகும்னா அவங்களுடைய ஒரு ஹியூமனுடைய லைஃப்பை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அப்போது இந்த மாதிரி விஷயம் நம்ம ஓவர் கம் பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம அவேர்னஸ் தான் பண்ணணும். அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே அர்பன் தான். ஏன்னா அர்பன் கல்ச்சர் இருக்குது. அர்பன் கல்ச்சர்னா என்னென்னா, இந்த அர்பனில் மார்னிங் 8:30, 9 o'clockலாம் ஆஃபீஸில் இருக்கணும். அப்போ 8:30, 9 o'clock ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம 4 or 5 to நம்ம எந்திரிக்கணும். அப்போ தான் அந்த பிஸியஸ்டான சென்னை மாதிரி இடத்துல, கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியும், நம்ம டிராஃபிக்கில் இருந்து ரொம்ப வேகமாக போக முடியும். அப்போ அந்த ஏர்லி டைமில் நம்ம கிளம்புறக்கே டைம் கரெக்டாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற டைம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போயிட்டு ஜொமேட்டோ அப்போ ஸ்விக்கின்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்னால என்ன ஆகுது, அவங்களுடைய பேலன்ஸ் டயட் மிஸ் ஆகுது. இது மூலமாக என்ன ஆகுது, அவங்களுடைய டபுள் பர்டன் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்றும் ஒபிசிட்டி ஆவாங்க, இல்லை தேவையில்லாத சாப்பிட்டு அண்டர் நியூட்ரிஷனும் ஆவாங்க. ஸோ the national non-communicable disease such as cardiovascular disease, diabetes, cancer, chronic respiratory ailment now account for 63 to 65% of all death in India. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டெத் லிஸ்ட்டில் 60 to 65 டெத் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சர், க்ரோனிக் ரெஸ்பிரேட்டரி விஷயங்கள், ஆயில்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இதுக்கு எல்லாத்தையும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ரீசன்ஸ். ஸோ அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரும் ரீசன்ஸ். லாஸ்ட் இஷ்யூ பாருங்கள், இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கேப். இது நம்ம எந்த ஒரு மெயின்ஸ் கொஷின்ஸ்க்கு நம்ம எழுதலாம். கவர்னன்ஸ், எத்திக்ஸு அண்டு சொசைட்டி, என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், ஜுடிஷியரி, பார்லிமெண்ட், எல்லாத்துக்குமே என்ன பண்ண முடியும், இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கேப் இருக்குன்னு எழுதலாம். அது உண்மைதான். கவர்மெண்ட் என்ன தான் ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீம்ஸ் கிரவுண்டில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் அது ஃபெயிலியராக தான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கேப்பை ஃபில் பண்ண என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, இன்டேக் நலிஃபைட் போர் வேஸ்ட் அண்ட் சானிடேஷன் ஹைஜீன். எஸ், இது ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதாவது வேஸ்ட், வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், இந்த 3 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றோட இன்டர் கனெக்டட். இந்த 3 விஷயங்களை இன்டர் கனெக்டடாக இல்லாமல் இருக்கிறதுனால நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து சாப்பிட்றீங்க. அந்த பிளேட்டில் நீங்கள் எடுத்த ஃபுட்டு வெரி நியூட்ரிஷன் ரிச் ஃபுட், ரொம்ப குவாலிட்டியான ஃபுட். நீங்கள் அந்த பிளேட்டை நீங்கள் வாஷ் பண்ணாமல், நீங்கள் சரியாக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டா அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் என்ன ஆகும், அந்த ஃபுட்டுடைய குவாலிட்டியை ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ பிளேட் க்ளீனாக இருக்குது, நீங்கள் நல்ல ஃபுட்டை எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டா அந்த ஃபுட்டுடைய குவாலிட்டி டிகிரேட் ஆகிடும். அண்டு ஓகே, நீங்கள் ஃபுட்டோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, பிளேட் நல்லா இருக்குது, நல்லா கையும் வாஷ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஃபுட்டுடைய குவாலிட்டி ஸ்பாயில் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன், இந்த 3 விஷயம் இல்லாததுனால நிறைய பேர் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினாலையும் லேக்னாலையும் இம்பேக்ட் ஆகிறாங்க. ஓகே, விச் காசஸ் என்விரான்மெண்டல் என்ட்ரோபேத்தி, கட் டைஃபங்க்ஷன். சில பேர் பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுடைய ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாகவே இருக்காது. அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் நியூட்ரிஷன் லேக்கிங்காக இருக்கலாம், இல்லை அவங்க சாப்பிட்ட ஃபுட் நிறைய இடங்களில் கண்டாமினேட் ஆகிருக்கலாம். இதுதான் ரீசன்ஸ். திஸ் ப்ரிவென்ட் தி நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன், மீனிங் ஃபீடிங் programs fail to nourish because the child compromise gut, constantly leak
நியூட்ரிஷன்ஸ். தட்ஸ் ஆல். அது குழந்தைங்க சொல்லவே வேண்டாம். விளையாடுவாங்க, எங்கேயாவது விழுவாங்க, எங்கேயாவது பிடிப்பாங்க, எதையோ சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுது, என்னதான் குழந்தைங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கட்டில் போய் என்ன பண்ணுறதில்ல, அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃபுட்டாக மாறுறதில்ல. இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். ஓகே. அப்போ என்ன பண்ணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை ஸ்கூல்லேருந்து எஜுகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வச்சு என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்து ப்ரிவென்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிஃபிஷியன்சில இருந்து முக்கியம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா ஒரு மெஷரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கான். சாரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கான், நேனோ பிளாஸ்டிக்லாம் இருக்கான். வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ரீசெண்டாக நியூஸ் போட்டிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி ஆக்சுவலி ஒன் யூஸ் பாட்டில் தான். இந்த மாதிரி ஒன் யூஸ் பாட்டில் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணுங்கள். தூக்கி போட்டால் அது பொல்யூஷன். ஓகே, அதனால் அப்படி சொல்ல மாட்டேன். ரீயூஸ் பண்ணுங்கள், ஆனால் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க. வேறு ஏதாவது ஃபுட் இல்லாத ஐட்டம், சாப்பிடாத ஐட்டம் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. பெட்ரோல் ஏதாவது வாங்க கேன் வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் நிஜமா இது ஆக்சுவலி இதுவும் நம்ம சஃபர் ஆகுது. நம்மளோட நேனோ பிளாஸ்டிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் போகுது. இந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால இது போய் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் தெரியாது, எங்கேயாவது ஸ்ட்ரோக்லையோ எங்கேயும் ஹார்ட் டிசீஸ்லையோ கேன்சர்லையோ முடியும். அப்போ தெரியும் ஓகே அதுவா அப்படின்னு. அப்போ தான் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க வேர்ல்டு லெவலில். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க தூக்கத்துக்கு எழுதுப்பாங்க. ஓகே, அது வேறு வழியில் நம்மளும் அதனால் நம்மளாம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நமக்கு தெரிய பிளாஸ்டிக்ங்கிறது பெரிய லெவலில் டேஞ்சரான விஷயம். அதனால் அது மேக்ஸிமம் டே டு லைஃப்பில் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டேரெக்டாக உங்களுடைய ஹெல்த்தில் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் வாட் மெஷர்ஸ் நீட் டு பி ஸ்ட்ரென்தன் த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இன் இந்தியா. ஓகே, ஸோ என்ன மெஷர்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன, டீசென்ட்ரலைஸ்ட் நியூட்ரி பேஸ்கெட் ப்ரொக்யூர்மெண்ட். நியூட்ரி பேஸ்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ லோக்கல் லெவல் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கெல்லாம் பீப்புள் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு லோக்கல் லெவலில் இருந்து நியூட்ரிஷன்ஸ் கிட் கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஓகே அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எஸ் அது ஆக்சுவலி நல்ல எக்ஸாம்பிள் தான். இப்போது தாய்மானவர் திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போது தமிழ்நாட்டில் தாய்மானவர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தாய்மானவர் திட்டம் மூலம் என்ன பண்ண முடியுது, டிசபிள் பர்சன்ஸுக்கும் ரொம்ப ஓல்டேஜ் பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரேஷன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை வீட்டுக்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி டிசபிள் பர்சன்ஸும் ஓல்டேஜ் பீப்புளும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸினால் பாதிக்கப்படக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹை. அப்போ ரேஷன் ஷாப்லேருந்து என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு ரிச் நியூட்ரிஷன் ஃபுட்டை அவங்க வீட்டுக்கே வந்து சப்ளை பண்ணுற மூலமாக அதில் அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியுடைய சீரியஸ் இஷ்யூலேருந்து ஃபர்தராக அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள். தென் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பீரியட் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது ஒரு கிட் கொடுத்தாங்க. அது ஒரு சூட் கேஸ் கிட் மாதிரி கொடுத்தாங்க. நீங்கள் அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. சூட் கேஸாக ஒரு பேக் மாதிரி கொடுத்தாங்க. அந்த பேக்கில் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஜனவாடா பஞ்சாயத்து கொடுத்துருக்கேன். ஜனவாடா பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு சீசன்லேயும் நிறைய ஃப்ரூட் விற்பாங்களே, நிறைய ஃப்ரூட்ஸ் விற்கும்போது சில சீசனில் ஃப்ரூட் ரொம்ப மிச்சமாயிடும். அப்போ நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப மிச்சமாயிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விவசாயிகள் ரொம்ப வருஷத்துக்கு போய் கொட்டிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, ஜனவாடா பஞ்சாயத்தில் கர்நாடகாவில் அந்த எதெல்லாம் ரொம்ப அதிகமான எக்ஸஸ் ஃப்ரூட்ஸோ அந்த எக்ஸஸ் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணி, லோக்கல் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி எக்ஸலண்ட். தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. மாம்பழம் சீசன் வரும்போது மாம்பழம் சீசன் ரொம்ப ரொம்ப நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் ப்ரைஸ் பெரிய லெவலில் கொடுக்க முடியலன்னு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதை ரோட்லேயும் குப்பையிலையும் போய் கொட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாம்பழங்களை வேறு எப்படி கொடுக்கலாம்? அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் இதை ப்ரொக்யூர் பண்ணி ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட் காலேஜ்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்நாக்ஸ்க்காக என்ன பண்ணலாம், இந்த மாம்பழ சீசன் வரும்போது எக்ஸஸ் ஆஃப் மாம்பழத்தை என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணலாம். அது மூலம் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு இன்கம் கிடைக்கும். இந்த மாம்பழங்கிறது இஸ் வெரி குட் ஃபார் டயட் இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும், இந்த அந்தந்த சீசனில் வர ஃபுட்டை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்து என்ன பண்ணலாம், இங்கே காம்பன்சேட் பண்ணலாம். ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு மாம்பழம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய பேர் ரோட்டில் வந்து கொட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பார்த்து என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரி
அதை டேர்ன் பண்ணும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட் ரொம்ப ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சு சொல்லணுமா, ஃபார்மர்ஸ் வந்து ஏதாவது கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் சொல்லி என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணி அதை வேற ஒரு இடத்துல சேனலைஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம நியூஸ் படிக்கணும். த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1000 days, எஸ் அப்கோர்ஸ் லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 1000 days ரொம்ப ரெக்ரெசிவாக ஃபாலோ பண்ணணும். இது காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணணும். இப்படி காம்ப்ரமைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண என்ன பண்ண முடியும், நிறைய ஸ்டண்ட் அண்ட் வேஸ்டட் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் த டைனமிக் ஹாட்ஸ்பாட் டார்கெட்டிங் வயா AI. Leveraging India's digital public infrastructures, the administrations and administration should utilize the AI-driven analytics to portion tracker. ஸோ இது அந்த போர்ஷன் ட்ராக்கர்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி போர்ஷன் ட்ராக்கர்னா அவங்க ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி அந்த குழந்தைங்க உண்மையிலே இம்ப்ரூவ் ஆகுறாங்களா, இல்லை ஸ்டாக்னன்ட் ஆகுறாங்களா, இல்லை அதோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத ஏஐ டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணணும், அது வாட்ச் பண்ணி அக்யூரேஸான டேட்டா எடுத்து என்ன பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும். அது மூலமாக இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் அதை ட்ராக் பண்ணிட்டே இருக்கிற மூலமாக நிறைய குழந்தைங்களை ஃபர்தராக அந்த இடத்துல ட்ராப் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நியூட்ரிஷனல் லிங்க்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அப்கோர்ஸ் அப்போ நிறைய ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா நிறைய காம்பன்சேஷன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய இந்த மாதிரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். யாரெல்லாம் எந்தெந்த ஃபார்மர்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ஃபோர்ட்டிஃபைட் க்ராப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நியூட்ரிஷன் ரிச்சான ரொம்ப முக்கியமான ஃபுட் யூஸ் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே இதுதான் எம்எஸ்பி, இந்த மாதிரி நாங்கள் ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்போம், இந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ரிவிலேஜ் கொடுப்போம், நிறைய சப்சிடிஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸை மோட்டிவேட் பண்ணி நிறைய நியூட்ரிஷன் பேஸ்டு ரிச் ஃபுட் என்ன பண்ணணும், வெறும் ரைஸும் வீட்டு மட்டும் கல்டிவேட் பண்ணாமல் இந்த மாதிரி பல்சஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்கள டைவெர்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி சேனலைஸ் பண்ணும்போது நிறைய நியூட்ரிஷன் ஃபுட் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டுக்கு வர முடியும். மூலமாக நிறைய பீப்புள் அதை அக்சஸ் பண்ண வச்சு பீப்புளுடைய ஹெல்த் என்ன பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் த மேண்டேட்டரி பாசிவ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். எஸ் அப்கோர்ஸ் த மேண்டேட்டரி ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒரு எசென்ஷியல் லைக் எடிபிள் ஆயில், மில்க் அண்ட் சால்ட் அண்ட் த பாசிவ் இம்யூனிட்டி ஷீல்ட் ஃபார் தி அர்பன் புவர் ஹூ ஃபால் அவுட் சைட் த பிடிஎஸ் நெட். இப்போ ரேஷன் ஷாப் மூலமாக என்ன பண்ண முடியும், ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அண்ட் ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்லாம் கொடுத்து அந்த நியூட்ரிஷன்ஸ் லேக்காக சரி பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு ரேஷன் ஷாப்பில் இல்லாத பீப்புள், இந்த மாதிரி ஃபுட்டை கன்சியூம் பண்ணாத பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்லாம் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், அந்த மாதிரி பீப்புள் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னது, ஆயில், சால்ட் எல்லாமே மோஸ்ட் காமன் ப்ராடக்ட் இல்லையா. இந்த மாதிரி காமன் ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணி அது எந்த பீப்புளுமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாத ஒரு பீப்புளாக கொண்டு வரக்காக, எந்த நியூட்ரிஷனுமே எந்த பீப்புளும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறக்காக என்ன பண்ணோம், எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப காமனான கமாடிட்டியில் இதை கொண்டு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஒரு முக்கியமான சொல்யூஷன்ஸ். ஏன்னா பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். ஸோ அந்த அந்த கண்ட்ரியில் சிட்டிசன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அந்த கண்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் திங் கம்யூனிட்டி லெட் சோஷியல் ஆடிட்ஸ். எஸ் அப்கோர்ஸ் கம்யூனிட்டி லெவலில் என்ன பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக, நிறைய என்ஜிஓஸ் மூலமாக, வீட்டில் இருந்தே நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மூலமாக அந்த லாஸ்ட் லீஸ்ட் இது மாதிரி பேக்வர்ட் ட்ரெடிஷன்ஸ் என்ன பண்ணணும், கொஞ்சம் விதமாக பிரேக் பண்ணி வீட்டிலேருந்தே கேர்ள் சைல்டுக்கும் பாய் சைல்டுக்கும் ஈக்குவல் ஃபுட்டை கொடுக்குறது, ஈக்குவலாக நியூட்ரிஷன்ஸ் அட்டென்ஷன் கொடுக்குறது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் குழந்தைகளிலேருந்தே கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணணும், அந்த பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி எஃபோர்ட் போட்டு பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட், அங்கக்கூடிய லோக்கல் பஞ்சாயத்து என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு மந்த் ஒரு 1 or 2 days கேம்ப் போட்டு நிறைய உமன்ஸை கேதர் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களை என்ன பண்ணலாம், அவேர்னஸ் கொடுத்து அந்தந்த உமன்ஸ் என்ன பண்ண முடியும், அந்த ஃபேமிலியை செக்யூர் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணலாம். த கம்யூனிட்டி சப்போர்ட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட், இந்தியாஸ் நியூட்ரிஷனல் சேலஞ்ச் டுடே இஸ் நாட் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் பட் த ஸ்கேர்சிட்டி ஆஃப் குவாலிட்டி நியூட்ரிஷன்ஸ். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நம்ம கன்க்ளூஷன் எழுதும்போது ரொம்ப கேட்சிங்காக இருக்கும். ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் இஷ்யூ கிடையாது, ஸ்கேர்சிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன் தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வி மஸ்ட் என்ஷூர் தட் அச்சீவ் திஸ் இஸ் prerequisite to fulfilling SDG 2, zero hunger, and specifically target 2.2. Okay, target 2.2 அது ஆக்சுவலி கட்டாச்சு நினைக்கிறேன், பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தன் யோஜனா. Okay, 2.2 which mandate the ending all forms of malnutrition by 2030. ஏதோ ஒன்று. ஓகே, இல்லாட்டி இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், ஓகே இதை நீங்கள் எழுதிக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா ஆக்சுவலி ரொம்ப நல்லா சூட்டபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி கன்க்ளூஷன் போட்டு முடிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்கோரிங் கிடைக்கும். நீங்கள் டாப்பர்ஸ் காப்பிலாம் பாருங்களேன், இன்ட்ரடக்ஷன் சூப்பராக ஆரம்பிச்சிருப்பாங்க, மேட்டர்ஸில் அவ்வளோ ஆவரேஜ் தான் இருக்கும், ஆனால் கன்க்ளூஷன் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக கேட்சிங்காக முடிச்சதுனால ஸ்கோரிங் நல்லா வாங்கியிருப்பாங்க. ஓகே, அதனால் கன்க்ளூஷன் இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஸ்கோரிங் பண்ணுற மாதிரி எழுதிங்கன்னா, ஆப்டாக எழுதினீங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டுடே டாபிக். ஓகே.